மாட்டாரு. அந்த அரவணி இருக்கிறது அந்த அவருக்கு முடியல இருக்கீங்க. அப்ப சாப்பாடு வேணும். எருது புண்ண காக்காதியாதம்மா. அவங்க இப்ப வேதனை நின்று தோண்டிட்டு இருக்காங்க. நீங்க போய் இல்லாத பொல்லாத சொல்ல வேண்டாம். அம்மா தாரா புகழ் பரிசார் யாரிடம் உதவி என்று போனது வரலாறு கிடையாது. அவரே நம்முடைய நாடுகளில் உதவியும் வந்திருக்காரு. அம்மா சிறிய மாமா சகாதேவன் சாஸ்திரத்திலே வல்லவர். அவர் வருங்காலம் செல்காலத்தில் நிகழ்காலத்தை உணர்ந்தவர். அவர் சும்மா ஜாதகத்தை பார்த்திருக்க மாட்டாரு. எனக்கு அனுமதி கொடுங்க. அம்மா மாமாங்க வாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா பிள்ளையே பிரிந்து எங்க அம்மாளால வாழ முடியல. அப்படி இருந்தாலும் நம்மளோட அப்பா போய் இதுக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்து எங்க பையன் கேட்டா என்னன்னு சொல்லுங்க. புள்ள வேணும் உனக்கு அவ்வளவுதானே. கவலையப்படாது. எங்க அப்பா வீடு தேடி வருவாரு. ஆனால் புள்ளை எங்கன்னு கேட்டா மறுபடியும் பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்காக பரிந்து புள்ளையை நான் போர் கலப்ப எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா எங்க அப்பா இன்னமும் உங்க கோவத்துல இருக்காங்க. அதனால அபிமன்னனே எனக்கு புள்ளையா எங்க அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. சரி இதுதான் சரியா. நான் ஆரவல்லி மாவனுடைய அகமனைக்கு மறுபடி உங்களோட அசாரண தேடி வருவரை இந்த அபிமன்னே எங்க அம்மாளுக்கு புள்ள இருக்கிறப்பா. சொல்லு மாமா. இதோ உன் மகன் அல்லிமுத்து திரும்ப இந்திரபிரஸ்தம் வரும் வரையிலே என் மகன் உனக்கு மகத்தை தார வார்த்தாரன். என்னுடைய மகன் என்னுடைய அரண்மனைக்கு வரணும். ஆரவல்லி மகனுடைய அரண்மனைக்கு நான் சிவனமந்தாவி நகரம் வந்து சேரும் வரை பாண்டவருக்கு புள்ள அபிமன்னே கங்கபதியுடைய புள்ள யாருங்க உள்ள போறான். இவனுக்கு கைவிலங்கு கால் விலங்கு போட்டு கொண்டு போய் கல்லரசில அழைத்து வையுங்க. இவன் போற பாதை எனக்கு சரியில்லை. இவன் தன்னை பாட எங்க அப்பாவே வந்து கேட்டாலும் புள்ள அங்கதான் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. இவன் அடையாளம் காட்ட வேண்டாம். கைவிலங்கு கால் விலங்கு போட்டு கல்லரசில அழைத்து வையுங்க. ஆமா ஒரு கோயில் நாடு என்ன இருங்க. எங்க அம்மாவோட அனுமதி விட்டு எது எப்படியோ நல்லதோ கெட்டதோ இதனாலயாவது ஐவர் பஞ்ச பாண்டவரும் நம்ம அப்பாவும் ஒன்று சேர்வதற்கு கூட ஒரு வழிவகை இருக்கு. அந்த அரவள்ளி பெண்கள் இடத்துல போய் நீ 5 சிறு குழந்தை 5 பருவத்துல போய் அவங்க ஜெயிமட்டு வர முடியுமா? கலங்கவே வேண்டாம். நாட்டினுடைய தங்கனுடைய பிள்ளை அல்லவா? நாளும் பதில் சொல்லுமா. நீ வீட்டுல பத்திரமா இருங்க. அப்பா ஒரு வாரம் வீதியில விளையாட போயிருக்கான் பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் ஓடி ஓடி வந்து விடுறேன். நான் ஏறி போன வரைக்கும் என் வெள்ள போய் வாங்க அள்ளி வேண்டாம். எங்க அந்த மாமன் அடிபட்டு வந்த மாமன் சொல்லுங்க மாமா. போய் வாப்பா. ஏன் தோல்வி அடைந்தார்னு சொல்லவே இல்ல. அங்க என்ன மாமா நடக்கிறது சொல்லுங்க. அள்ளி வேண்டாம். அந்த 6 வெள்ளி பெண்கள் 3 பந்தயம் வைக்கிறாங்க. நாம பெரிய மாமா கேட்கிறோம். 3 பந்தயங்கள் வைக்கிறாங்களாம். அந்த 3 பந்தயத்தில் ஜெயித்தால் அந்த பெண்கள் நமக்கு அடிமை. அது மட்டுமல்ல ஏற்கனவே அடிமைப்பட்டு கொண்டிருந்த மன்னர்களுக்கு விடுதலை. அதை விடுங்க. அவங்க மந்திர மாயாஜாலம் அறிந்தவர்கள். அதனால்தான் இவ்வளவு பலம் கொண்ட வீமனால் கூட அவங்களோட ஏற்று சமர் முடிய முடியல. அதனால்தான் தோல்வி அடைந்தார். அதுக்கு ஏதாவது வழி இருக்க மாமா? என்ன வழி? நான் என்னப்பா சொல்ல. நம்முடைய குலதெய்வமாக விடைபெறக்கூடிய காளியம்மன் பத்திரகாளி இருக்கின்றாள். அவள் தான் துணை. ஆகட்டும் மாமா. போகும் வழியிலே பானைபரத்திலே குடி கொண்டு இருக்கும் காளியா தேவி நான் தரிசனம் செய்து போவேன். யாரா வெற்றி எனக்கு நிச்சயம். போய் வா. ஜெயம். ஆரவல்லி மாவனுடைய அகமுறைக்கு நான் அஸ்தாபுரத்தின் வழியாக வருவேன். நான் என்னுடைய வெற்றியை கொண்டு வந்து காணிக்கை ஆகிட்டு நான் அப்புறம் சிவனமந்தாவை நகரம் வருகிறேன். போய் வா. அம்மா
நல்ல பொறுமை இதெல்லாம் அடையாளம். இந்த புறவியை பிடித்து நான் ஏன் போகிறேன்? உனக்கு மட்டும் ஏன்டா அது கால் நான் எப்போது பிரதியேனோ பிறந்த நாள் முதல் இணைபிரியாத ஒரே ஒரு ஜீவன் இந்த வெள்ள புறவி ஒன்றே. இதை அழைத்து நான் சிவனமந்தாபுரி நகரம் போகிறேன். சிவனமந்தாபுரி நகரத்திலிருந்து ஆரவல்லி கோட்டை போகிறேன். ஒரு கால் எனக்கு ஏதாவது நிலை தவறி விடுமையானா என் புறவி நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்ப பிள்ளைக்கு ஆபத்துல தெரிஞ்சுக்கீங்க. இது நடக்காது. பார்த்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு தானே நீ பார்த்து பத்திரமா எடுத்து அனுப்பி சொல்லிருக்கேன். அங்க இருக்கோம். புறவ சாதி பாலைவனத்திலே பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கு. அங்க போய் அந்த அன்னையை தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொல்லி மாமாவாகிய தர்மராஜர் சொன்னார். இங்க முன்னாடி இருக்கிறதுதான் வடபத்ரகாளி அம்மனுடைய கோயில். இந்த அன்னையை தரிசனம் செய்வோமையானா இந்த அன்னையால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். நீ அப்படியே நில்லு, நான் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமே போலாம். ஒரு பக்கம் கட்டி போட்டுருங்க, அவுத்துட்டு ஒரு நாள் ஓடி போயிடும். ஆமா ஆமா அப்படி அம்மா நினைச்சு பாருங்க. அதான் 2-3 நாளா போல எடுத்துட்டு தெரியும்.
பாலைவனத்திலே குடிகொண்டு வாழும் பத்திரகாளி அம்மா பார்த்திபன் தங்களுடைய பிள்ளையாய் விளங்கும் அல்லிவேந்தன் அம்மா நான் ஆரவழிமானுடைய அதமடக்குவதற்கு நான் நேரான நேர்களுக்கு நல்லூர் பட்டினம் போகிறேன் தாயே அம்மா எனக்கு வாழ்த்து விடை விட அம்மா மகனே ஒரு வகையில பார்த்தா நீ எனக்கு பேரப்புள்ள ஆவறப்பா கவலைப்பட வேண்டாம் அப்படி அந்த ஆரவழியோட கொண்டு அனுப்புதா இருந்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப கூலி கூலி என்ன கொடுப்ப கூலி கூலி காலியே கூலி கேட்டா நான் என்னமா கொடுக்க முடியும் அம்மா ஒரு நாள் ஆரவழிமானுடைய அதமடைக்கு வருவேனே ஆனா அவன் மொக்கைய முளையாச்சு அவங்களுடைய அவயமெல்லாம் அறுத்து வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி உனக்கு மகுட தோரணம் கட்டிட்டு போறேன் அவ மூக்கு முளையெல்லாம் அறுத்துட்டு வந்து முன்னாடி கட்டுறேன் இதை விட உனக்கு காணிக்கை எது செலுத்த செய்யலாது என்ன சரிதானே என்னுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆலயத்தை கனாபூதத்துக்கு கொடுக்கிறேன் வாங்கிக்கோப்பா என்ன சொல்றனே தெரியலமா இருமா அம்மா இருமா சொல்லுங்க இப்ப என் கரங்கள்ல இருக்கக்கூடிய வீரவாள் வெள்ளி சவுக்கு திருநீருப்பட்டி மூணுவே கொடுக்கிறேன் பத்திரமா போய் வைப்பா நானே கொடுக்கும் போது அம்மா தூங்கி விட்டால் போல இருக்கு கையிலே உள்ள மணிமந்திரவா வீர சாட்ட பண்டார பெட்டி பண்டார பெட்டி